ஒரு குட்டி கதைங்க. கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் அதை ஸ்விப் பண்ணிடலாம். அதாவது மாமியார், மருமகள் அப்படி பிரச்சனை இருக்கலாம். அது எப்படி வேணால் வரும் தானே. ஸோ இது யாருக்கு குறை சொல்கிறது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு சின்ன கதை தான். அதாவது ஒரு மாமியார், மருமகள் இருக்காங்க ஒரு வீட்டில். அவங்க காலையில் அந்த எல்லாத்துக்கும் உண்டான ஒரு விஷயம் தானே. காலைல வெள்ளன எந்திரிச்சு வாசல் தொளிச்சு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி, இதை மருமகன் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் அந்த மாமியார் எந்திரிச்சு செய்கிறாளா பாருன்னு பார்த்துட்டே இருக்கிறது கவனிச்சுட்டேன். அவள் ஏன் நீ நீ கூட்டினா என்ன அப்படின்னு அவள் போட்டி போட்டுட்டு அவளும் தூங்குறது. இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது மணி 8 மணி 9 மணி ஆயிடுது. இதில் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது நடக்கிறது தானே எல்லா இடத்துலையும். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பேச ஆரம்பித்தோடனே மாடியில் அவங்க வீட்டு மாடியிலேயே ஒரு பெண்ணை குடி வச்சுருக்காங்க. ஒரு குடும்பம் இருக்குது. அந்த பெண்கிட்டையும் கூட எல்லாத்துட்டையும் சொல்கிறது, இந்த மாதிரி நீ என் மருமக இப்படி பண்ணுறாமா அப்படி இப்படின்னு சொல்கிறது. ஆனால் அப்படியான்னு சொல்லி எல்லோரும் அதை ஏற்றி தானே விடுவாங்க, கொஞ்சம் ஏற்றி விட்டுறாங்க. என்ன அவங்க மருமக அப்படி சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு ஏற்றி விடும்போது அந்த வாசை தொளிக்கிறச்சு கோலம் போடுற விஷயத்துலேயே ஒரு பெரிய பிரச்சனையாக சண்டையாகவே வந்துடுது. சண்டை வந்தாலும் 2 பேருமே ஏற்றி ஏற்றி பேசிக்கிட்டு மாமியார் மருமகளை பேசுகிறது, மருமகள் மாமியாரை பேசுகிறதுன்னு எல்லாம் எதிர்த்து பேசி என்னை ஒரு வழியாக கோவிச்சுக்கிட்டு பப்ளிக்கில் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க மாமியார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பிள்ளை கோவிச்சிட்டு அப்படியே மாமியார் வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுது. போனோடனே அது தெரியும்ல, வழக்கம் போல் கேப் விழுந்தாலே அது கேப் ஆகிரும். இப்போ மாடியில் இருக்கிற அந்த பிள்ளை இருக்குல்ல, குடியிருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க, ஒரு குடும்பம். அந்த வீட்டில் உள்ள ஒரு பெண் இருக்கா. அவகிட்ட அவளும் சேர்ந்து என்ன அவங்க மருமகள் எல்லாம் பேசினது தான். அப்போ இப்போ இந்த பெண் மருமகள் வீட்டை விட்டு போயாச்சு. போனதுக்கப்புறம் அந்த மாமியார் தான் இப்போ காலையில் எழுந்திரிச்சு அந்த வாசலை கூட்டி தெளிச்சிடுறாங்க. எப்போவும் வழக்கமாக 6 மணிக்கெலாம். இந்த மாடியில் இருக்க பெண் அவள் இஷ்டத்துக்கு தான் எந்திரிச்சு கோலம் போடுறா 9 மணிக்கு. இங்கே அந்த மாமியாரால் அந்த விஷயத்த சொல்ல முடியலை, பவரை காமிக்க முடியலை. நீ 6 மணிக்கு போடுமான்னு அந்த மாடியில் கூடியிருக்கிற பெண்ணிட்ட பேச முடியலை. ஏன்னா அவங்க நல்லா பழகிட்டாங்க நல்லா. அதனால் டக்குன்னு பேச முடியாமல் கம்முன்னு இருக்காங்க. அவங்களும் இந்த பெண் 9 மணிக்கு தான் சாதாரண போட்டுட்டு போகிறா. அதை அந்த மாமியாரால் ஏற்றுக்கிற முடியுது. இதே ஏன் தன் மருமகள்கிட்ட இதே மாதிரி கூட்டி தெளித்து வச்சுருந்தா அவள் எழுந்திரிச்சு கோலம் போட்டிருப்பா, போட்டி இல்லாமல் இருந்திருக்கும்ல. ஆனால் அங்கே ஈகோ. அப்போ என்ன ஆகுது, பப்ளிக்கில் பேசப்படும் போது அது பிரச்சனையாக மாறி அந்த குடும்பத்துக்கே அது பிரச்சனையாக மாறுது. இதுலேருந்து நமக்கு என்ன யோசனைனா, சில விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனையே வராது. 2வது பப்ளிக்கில் நம்மளுடைய வீட்டோட பிரச்சனையை ஷேர் பண்ணக்கூடாது. என்னவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பேசிக்கணும் அப்படிங்கிறதுல இது ஒரு கருத்தாக நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் ரொம்ப முக்கியங்க. தேங்க்யூ.